ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AshVal சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இஞ்சி ஊறுகாய். எந்த விதமான விருந்தாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்பூன் இந்த இஞ்சி ஊறுகாய் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். நான் சொன்ன அளவு இதே அளவில் செஞ்சிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் நம்ம மண் சட்டியில் பண்ணுறேன், கடாயிலையும் பண்ணலாம். இதில் நான் ஒரு அரை கப்பு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு நல்லெண்ணெய் அதிகமாக தேவைப்படும், ஏன்னா இது நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ். இதில் எண்ணெய் காஞ்சோன்னா ஒரு 1.5 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரியட்டும். இதில் காஞ்ச மிளகாய் ஒரு 4 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கிறேன். இது எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக தான் இதை நம்ம போடுறோம். ஏன்னா காஞ்ச மிளகாய் எப்போவுமே நல்லெண்ணெயில் வதங்கினுச்சுன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா போட்டு எண்ணெயில் இந்த மாதிரி பொரிய விட்டுருங்க. எண்ணெயும் நல்லா காஞ்சிட்ருக்கு. இப்போது 3/4 கப்பு இஞ்சி இதை நான் நல்லா துருவி இதில் நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி இஞ்சியை எண்ணெயிலேயே வதக்கணும். ஓரளவு இஞ்சி வதங்கி எண்ணெய் மேலே மிதக்கிற ஸ்டேஜ் வரும்ல, அந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். இதில் நான் 2.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் நான் இந்து உப்பு சேர்த்துருக்கேன். ஊறுகாய்க்கு எப்போவுமே இந்து உப்பு சேர்த்திங்கன்னா நல்லது. நான் சொன்ன அளவுக்கு இந்த அளவு மிளகாவும் உப்பும் சரியாக இருக்கும். பாருங்கள், இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்க விட்டுருங்க. இப்போது புளி பாருங்கள், இந்த அளவு புளி, ஒரு பெரிய லெமன் சைஸ் இதை எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். அது கிட்டத்தட்ட 3/4 கப்பு புளி கரைசல் வரும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் அதை வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் இந்த புளி கரைசலை அதில் ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா புளியோட பச்சை வாசனை போக நல்லா இதை கொதிக்க விட்டுறணும். நல்லா ஒரு 20 நிமிஷம் இது கொதிக்கணும். நடுவில் அப்பப்போ இதை கொஞ்சம் கிளறி விடணும், ஏன்னா இல்லைன்னா அடியில் அடி பிடிச்சிரும். லோ ஹீட்டில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா இதை கொதிக்க விடுங்க. பாருங்கள், இப்போயே நல்லா சுண்டி வந்திருக்கு. இப்போது நான் நாட்டு சர்க்கரை நான் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை சேர்க்கறதுனால ரொம்ப தித்திப்பாலாம் இருக்காது, இஞ்சியோட காட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இல்லை உங்ககிட்ட வெல்லம் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதை நல்லா பொடி பண்ணி ஒரு 4 ஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எந்த அளவு நல்லா சேர்ந்து எல்லாம் வருது பாருங்கள். இதை அப்படியே விடுங்க. இன்னும் எப்படியும் ஒரு 5 நிமிஷம் இல்லை 8 நிமிஷத்துக்குள்ளார இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அவ்வளோதாங்க. இதை நல்லா ஆற விட்டு நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு மாதம் வரைக்கும் இது கெட்டு போகாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.